சாக்கியத்தை பெற்றிருக்கிறதுனாலே நான் உங்களோடு மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் உங்களுடைய சந்தோஷமுடையவனாகவும் கூட இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறதுனாலே இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும் பொழுதும் சந்தோஷமுடையவனாக இருக்கிறேன். இப்பொழுது நாம் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அந்த காரியமானது என்ன என்று பார்ப்போம். முன்னதாக நான் ஒரு காரியத்தை முன்னதாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் இப்படி கூடி வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு பேர் ஒரு அது என்னது? சபை. வேதாகமத்திலே தேவனுக்கு மிகவும் விலையேற பெற்ற ஒன்று, இந்த உலகத்திலே மிக விலையேற பெற்ற ஒன்றாக சொல்லி இருப்பது எதுன்னு சொன்னால் சபை. சபை என்பது தேவனுக்கு உலகத்திலே மிக விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. ஏன் அது விலையேற பெற்றது என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது, அவருடைய மரணத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அந்த சபை என்பதற்கான சொல்லின் அர்த்தம் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். பல பொருள் இருக்குது, அதையெல்லாம் சேர்த்து சுருக்கி சொல்லணும் சொன்னாக்க வெளியே அழைக்கப்பட்டு கூட்டப்பட்ட மக்கள், ஒரு நோக்கத்திற்காக தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள். வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் எங்கிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்றால் உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். அப்ப நான் இதை மனதில் வச்சுக்கணும். சபைன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நான் உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்கிற கருத்து தான் சபை என்பதற்கான கருப்பொருள். சும்மா நம்ம ஒரு காரியத்தை நம்ம சும்மா பேரளவில் சொல்லாம பொருள் அறிந்து நாம் சொல்லி பயன்படுத்துவது நல்லது. இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த அர்த்தம் தெரியாம மக்கள் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு காலையில நீங்க வரும்போது எங்க போறீங்கன்னு கேட்டா சபைக்கு போறேன். ஆனால் இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் சபை அல்லது ஆங்கிலத்தில் சர்ச் என்று சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்க? கட்டிடத்துக்கு நினைக்கிறாங்க. நீங்க எந்த சபை? நாங்க பிரதர்ன்னு சொல்றேன், நாங்க பெந்தகோஸ்து சபை. அப்ப சபைன்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்க? டினாமினேஷன் நினைக்கிறாங்க, சபை பாதுகாப்பு, சபை பிரிவு. சபை என்பது அது அல்ல. சபை என்பது எதுன்னு சொன்னா கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மக்களின் கூட்டம். இந்த மக்கள் கூட்டம் ஒரு நோக்கத்திற்காக ஒரு திட்டத்தோடு கூட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். இந்த வெளியில இந்த சபை என்பதற்கான அந்த வார்த்தை கூட நான் சொல்றேன். எக்லேசியா என்ற அந்த வார்த்தை 2 கிரேக்க சொற்களுடைய கூட்டு சொல்லாக இருக்கிறது. அந்த ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னதாக ஒரு முன்னிலை சொல் ப்ரொபோசிஷன் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா எங்கிருந்து நாம் அழைக்கப்பட்டவர்கள், எந்த மைய புள்ளியிலிருந்து எங்கிருந்து நாம் அழைப்பு தொடங்கினது என்று கேட்டால் உலகத்திலிருந்து நாம் வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அப்ப நாம் ஒரு நோக்கத்தோடு நாம் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்படுதல் என்கிற ஒரு விஷயம் தேவனுடைய மனதிலே ஆதி காலம் தொடங்கி நம்மை குறித்திருக்கிறது. அது வேறு விதமாக சொல்ல போனால் ரட்சிப்பின் திட்டத்திலே பிரித்தெடுக்கப்படுதல் என்கிற ஒரு காரியம் தேவனுடைய மனதிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அது நம்முடைய மனதிலும் இருக்க வேண்டியது. இதைத்தான் நான் உங்கள் நத்தையிலே இன்னைக்கு பேச இருக்கிறேன். பிரித்தெடுக்கப்படுதல் ரட்சிப்பு தொடங்கி நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் அந்த காரியமானது எல்லா விஷயத்திலும் அது காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு பெயர் இருக்கிறது நமக்கு. மொத்தமாக சபை என்று சொல்லப்படுகிறது. தனிப்பட்ட நிலைமையிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. என்ன தெரியுமா? விசுவாசி, தேவனுடைய பிள்ளைகள். அது மாதிரி இன்னொரு பேர் இருக்கு, பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் பரிசுத்தமான தங்கம் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுத்தமானது, கலப்படம் இல்லாது. உண்மையிலே கலப்படம் இல்லாதா? கலந்ததுதான். பரிசுத்தமானது என்று சொன்னால் மக்கள் நினைக்கிறாங்க தூய்மையானது. தூய்மையானதுங்கிற கருத்து இருக்கு, உண்மைதான். ஆனால் பரிசுத்தம் என்ற வார்த்தையினுடைய முக்கிய முதன்மையான பொருள் பிரித்தெடுக்கப்பட்டது. செட் அபார்ட் ஃபார் காட், தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த விஷயத்தை நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து படிக்கிறோம். அப்ப இந்த பொருளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய உபதேச ரீதியான காரியங்கள்ல கூட மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால குழப்பம் இருக்கு.
உங்க சபையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உண்டான்னு கேட்பாங்க. நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் வேற என்னாலும் அதுக்கு தொடர்புடைய காரியம், அதனாலதான் இதை பேசுறேன். அபிஷேகம் உண்டான்னு கேட்பாங்க. மக்கள் பெரும்பாலும் அபிஷேகம் என்ற அந்த விஷயத்தை நினைக்கும் போது, பேசும்போது என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு அடையாளமான ஒரு காரியத்தை, ஒரு வரத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அபிஷேகம் இருக்குமானால் அங்க தொடர்ச்சியாக என்ன இருக்கணும்? அந்நிய பாஷை என்ற வாரம் இருக்கணும். அதை அவங்க மைண்ட்ல வச்சுதான் அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு அபிஷேகம் உண்டா? உங்க சபையில அபிஷேகம் இல்லையாமே? நீங்கள் அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்க வேண்டுமானால் பிரித்தெடுப்பு என்கிற ஒரு விஷயத்தோடு அது தொடர்புடையது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இந்த விஷயம் எங்கிருந்து தொடங்குதுன்னு சொன்னா, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டு, அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஏசாயா 40 யாத்ராம புத்தகம் 40ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா பணிமுட்டுகளும் செய்தாயிற்று. இப்பொழுது முதல் முறையாக அது நிறுவப்பட்டு, அது ஸ்தாபிதம் பண்ணப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டிய முதல் நேரத்திலே ஒவ்வொரு பொருட்களையும் அபிஷேக தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று கருத்து சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், எல்லா மனித கரங்களாலும் செய்யப்பட்ட இந்த பொருள் இனி தேவனுக்கென்று மாத்திரம் பயன்படுத்தப்படும்படி அது பிரித்தெடுக்கப்படுகிறது. தேவாலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட பிறகு அது தேவனுடைய பணிக்கென்று மாத்திரம் அது பயன்படுத்தப்பட போகிறது. இதே போலதான் மனிதர்களை தேவன் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு பணிக்கென்று பிரித்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரண ஜனங்களிலிருந்து ஒருவனை வேறுபிடித்து ஆசாரியனாகவோ தீர்க்கதரிசியாகவோ ராஜாவாகவோ அவர் நியமிக்கிறார். அந்த பணிக்கென்று பிரித்தெடுக்கிற நேரத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்ப அபிஷேகம் என்ற பாடத்தினுடைய கருப்பொருள் என்னன்னு கேட்டால், பிரித்தெடுக்கப்படுகிறது. நாம் எப்ப பிரித்தெடுக்கப்படுகிறோமோ அப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்படுதல் இல்லாத பிரித்தெடுப்பு என்பதே கிடையாது. இது நீங்க சுருக்கமாக மனதில் வச்சுக்கொண்டா போதும். நீங்க எங்கெல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று படிக்கிறோமோ அங்க எல்லாமே நமக்கு ஆசாரியர்கள், ராஜாக்கள் என்கிற அந்த பெயரும் சேர்ந்து வரும் புதிய ஏற்பாடு. அப்ப என்ன அர்த்தம்? நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால. ஆகவே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம், சபை என்பதை புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த ரெண்டு காரியமும், ரெண்டு பெயர்களும் நம்மை எப்பொழுதும் தேவனுடைய நோக்கத்துக்கு நம்மை அழைக்கிறது. இந்த வார்த்தைகள் தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை நமக்கு புரிய வைக்கிறது. இந்த நிலைமையிலே நீங்கள் இதை அடிப்படையாக கொண்டு நாம் படிக்கும் பொழுது, உலகத்திலிருந்து பிரிந்து வருவதற்கான அழைப்பானது தேவனுடைய மீட்பின் நடவடிக்கையினுடைய வரலாறு முழுவதிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் தேவனுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். நான் சொல்றது என்னன்னா, வரலாறு முழுவதிலும் இந்த காரியம் இருக்கு. மொத்த உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலை பார்க்கிறார். உங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டு, அப்ப தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேலருடைய ஆரம்பம் எங்க தொடங்குச்சுன்னு சொன்னால், ஆபிரகாம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது எப்படி அழைத்தார் என்று கேட்டால், என்ன சொல்லி அழைத்தார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. விட்டு போ, விட்டு புறப்பட்டு போ. இப்பொழுது நாம் ஒரு இப்ப இதை மனதில் கொண்ட நிலைமையிலே இந்த சிந்தையோடு கூட ஒரு வேத பகுதிக்கு நாம் போவோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேடியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியோடமே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி
இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அப்ப பிரிந்து வருதலை பற்றியதான ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க தொடங்கினோம். அதனுடைய வேத பகுதியாக நாம் வாசித்த பகுதியிலே இங்கே தொடக்கத்தை நாம் பார்க்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இங்க குறிப்பாக ஒரு காரியத்தை குறித்து மனதில் வைத்துதான் இங்கே பேசப்படுகிறது என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். என்றாலும் இதை மையமாக கொண்டு நாம் எல்லா விஷயத்தையும் நாம் சிந்திக்க முடியும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களிலும் அவிசுவாசிகளோடு இருக்கக்கூடிய இணைப்பு அல்லது பிணைப்பு என்பது கூடாத ஒரு காரியமாக இருக்கக்கூடாத ஒரு காரியம். ஒருவேளை அது திருமணமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. திருமணம் இருக்கிறது, முக்கியமாக திருமணத்தை குறித்து பேசுகிறது. தொழில், ஏன் தொழிலை இங்க கொண்டாடணும்? இங்க பார்க்கிறோம் அந்நிய நுகம். அந்நிய நுகம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே, அதாவது பொருத்தமில்லாத ஒரு நுகத்தை குறித்து பேசுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக என்று சொல்றார். தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய, விவசாய தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிருகங்கள் இவைகள், மனித பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மிருகங்கள் இவைகள். இது ரெண்டும் ஒரு ஜாதி அல்ல, ஒரு இனம் அல்ல. இது ரெண்டினுடைய தன்மையும் வித்தியாசமானது. கழுதை அசுத்தமான மிருகம், மாடு சுத்தமுள்ளது. அப்ப சுத்தமுள்ளதையும் சுத்தம் அல்லாததையும் ஒன்றிணைக்க முடியாத ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். வேதாகமத்திலே நாம் 2 காரியங்களை படிக்க முடியும். அது ரெண்டுமே மனிதன் எதிராக தான் செய்வோம். என்ன தெரியுமா? தேவன் இணைத்ததை பிரிக்காதிருக்க கடவுள். ஆனால் பிரிந்து போவதற்கான எல்லா எண்ணமும் மனிதனுடைய மனதில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எதை இணைத்திருக்கிறாரோ அதை பிரிப்பதற்கு மனிதன் துடிக்கிறார். தேவன் எதை பிரித்திருக்கிறாரோ அதை இணைக்க பார்க்கிறார். ஒளியையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஒளியையும் இருளையும் மனிதனால் இணைக்கவே முடியாது. அதனால இணைக்காம இருக்கிறார். ஆனால் வாழ்க்கையிலே ஒளிக்கும் இருளுக்கும் வேறுபாடு இல்லாத நிலைமையிலே மனித வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. வேதாகமத்திலே ஒளி இருள் என்ற சொற்கள் நம்ம யோவான் சுவிசேஷம் கூட நம்ம படிச்சோம் இல்லையா? யோவான் சுவிசேஷம் படிக்கும்போது அந்த வார்த்தைகள் அங்கே அதிகமாக வருகிறது. வேதம் முழுவதிலும் ஒளி இருள் என்ற வார்த்தை ஒளி தேவனோடும் இருள் பிசாசோடும் சம்பந்தப்பட்டு பேசப்பட்டது. ஒளி பரிசுத்தத்தோடும் இருள் பாவத்தோடும் சம்பந்தப்பட்டு பேசப்பட்டது. நமக்கு வேதம் முழுவதிலும் இருக்கிற எல்லா இடமும் தெரியும். எபேசியர்ல இருக்கு, 1 யோவான்ல இருக்கு, பல இடங்கள்ல நம்ம ஒளி இருள் என்கிற விஷயத்தை படிக்கிறோம். ஆகவே நாம் ஒளி என்று சொல்லும் பொழுது அது தெய்வ சுபாவத்துக்குரிய பரிசுத்தம், நீதி என்கிறவைகளோடு தொடர்புடையதாக இருக்கு. தேவனுக்கும் சாத்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பற்ற நிலைமையை இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஒத்தே போகாத 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 2 காரியங்களும் ஒன்றோடொன்று ஒத்து போகாத 5 விஷயத்தை இங்கே ஒரு கேள்வியாக எழுப்புகிறார். பாருங்க, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. நீதி இருந்தால் நீதிதான், நீதியோடு அநீதியும் சேர்த்து இருக்க முடியாது. அநீதி என்றால் அது முற்றிலும் அநீதி தான். அடுத்ததாக பார்க்கிறோம், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேறு. பேலியாள் என்ற வார்த்தை பிசாசை குறிப்பிடுவதற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள் சொல்லியிருக்கல பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அதுக்கு சமமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் எல்லாரும் உங்கள் பிதாவாகிய பிசாசின் பிள்ளைகளாக.
அந்த குணாதிசயத்தை உடைய மக்களை அந்த அந்த சாத்தானுடைய பேராலே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சாத்தானின் பிள்ளைகள், பேரியாளின் மக்கள், துன்மார்க்கமான மக்கள். அப்ப துன்மார்க்கமான மக்களை பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்வது வேதத்திலே தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது என்று சொன்னால் கிறிஸ்துவோடு பிசாசின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்பு கிடையாது, இசைவு இல்லை, இசைஞ்சு போக முடியாது. ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் பேசும்போது அந்த யூத மக்களை பார்த்து சொல்ற, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆபிரகாம் உங்களுக்கு பிள்ளைகளாக, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் அல்லது ஆபிரகாமுக்கு நீங்கள் ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பனாக இருந்தால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? என்னை விசுவாசித்திருப்பீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் என்னை கொலை செய்ய பார்க்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறார். சுபாவ ரீதியாக நீங்கள் யாருங்கிறது காண்பிக்கிறீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்லங்க. அப்போ கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவில்லை. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு. இது எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து இந்த முக்கியமான காரியத்துக்கு கொண்டு நின்ற அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கே கிடையாது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு. பங்கு என்ற வார்த்தை வேதாகமத்திலே ஐக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பங்காளிகள், உடனாளிகள், நாங்களும் உங்களுடைய ஐக்கியமாயிருக்கும். இந்த ஐக்கியம் என்ற வார்த்தை ஒன்றை பொதுவில் அனுபவிப்பதை குறிக்கிறது. இங்க பாருங்க, இங்க ஒரு அப்பம் இருக்கிறது, ஒரு பாத்திரம் இருக்கிறது. இந்த அப்பத்திலும் இந்த பாத்திரத்திலும் நாம் பொதுவில் பங்கெடுக்கிறோம். என்ன காரணத்தினாலே? இது எல்லாருக்கும் பொதுவான நிலைமையில கிறிஸ்துவின் மரணத்தை காட்டக்கூடியதாக இருக்கு. கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐக்கியத்தில் நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இது உலக பிரகாரமான ஒரு சங்கம் அல்ல. சபை என்பது உலக பிரகாரமான ஒரு கூட்டமைப்பு அல்ல. உலகத்திலே பல கூட்டமைப்புகள் இருக்கிறது, ஜாதி சங்கங்கள் இருக்கிறது, வியாபாரிகளுடைய சங்கம் இருக்கிறது, தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இருக்கிறது. அது போன்ற ஒன்றல்ல சபை என்பது. சபை என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஐக்கியமாக இருக்கிறது. பொதுவில் உண்டாயிருக்கக்கூடிய பங்காய் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த நிலைமையிலே அவிசுவாசிக்கும் இதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. நாம் அவிசுவாசியோடு இதை பங்கிட்டுக் கொள்ள முடியாது. நமக்குரிய காரியங்கள் எதுவுமே அவிசுவாசியோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு. கடைசியாக தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும், தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்போது சபை தேவனுடைய ஆலயம். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறது, சபையாகவும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. விக்கிரகம் என்பது விக்கிரக கோவிலிலே இருக்கக்கூடியது. விக்கிரக ஆராதனைக்கும் விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. இதை எல்லாமே பாருங்க, ஒத்தே போகாத காரியங்களை எதிர் நிலைமையில் இருக்கக்கூடியதை ஒன்றோடு ஒன்று பொருத்தி காட்டுகிறார். நமக்கு எளிமையாக விளங்குகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படுதல் என்பது ஒரு விசுவாசிக்கு ஒத்தே போகாத காரியம், ஒத்துக்க முடியாது. இது நான் படித்த இந்த 5 காரியங்களை போன்றது. இதை நாம் மனதில் கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எந்த ஒன்றோடும் நாம் இணைக்கப்படாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்வோம். நமக்கே தெரியும், அது ஒருவேளை தொழிலா இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம். ஏன் இதை சொல்லுகிறோம் சொன்னா, இந்த 2ம் தான் மனித வாழ்க்கையில மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. உண்மையா ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. தொழில், பணம் சம்பாதிப்பது. உலகத்தில் மனிதனுக்கு பணம் சம்பாதிப்பதற்காக எந்த வழிவகைகள் கையாளுறாங்க. அதனால என்ன செய்யறாங்க? அவிசுவாசியா இருந்தா என்ன நம்ம என்ன செய்யறோம்? பிசினஸுக்காக தானே வச்சிருக்கோம். நம்ம என்ன வேற என்ன செய்யறோம் அவங்களோட அப்படின்னு நினைக்கிறோம். தொழில் என்பது சாதாரணமானதல்ல. பணம் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது. பணம் தான் இந்த உலகத்திலே தேவனுக்கு அடுத்த எஜமான். 2 எஜமான்கள் தான் இருக்காங்க. ஒன்னு தேவன், உலகம். அப்ப தேவனுக்கு சமமான நிலைமையில பார்க்கப்படக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா பணம் தான். அதுக்கு நாம் அந்த விஷயத்திலே நாம் விட்டு கொடுத்து விடுவோம் என்று சொன்னால், தொழில் சார்ந்த காரியங்களிலே நாம் அவிசுவாசிகளோடு இசைந்து போவதற்கு, பணம் சம்பாதிப்பதற்காக நாம் நம்மை விட்டு விடுவோம் சொன்னா, அங்க தொடங்கியது
உடனே தெரியாது, கொஞ்ச நாட்கள் ஆக ஆக தான் எதுவுமே உடனே தெரியாது. நீங்க உடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா நீங்க உங்களை அதுல இருந்து காத்துக் கொள்வீங்க. அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு தவளையை எடுத்து கொதிக்கிற தண்ணியில போட்டீங்கன்னா உடனே ஜம்ப் பண்ணி வெளியில போயிடும். ஆனால் அந்த தண்ணீருக்குள்ளாக ஒரு குளிர்ந்த நீரில் தவளையை போட்டுட்டு மெதுவாக அதை சூடேற்றிக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீருடைய வெப்பநிலைக்கு மாற மாற தன்னுடைய உடல்நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் மெதுவாக. அது தெரியாது. அந்த எல்லா உயிரினங்களுமே தன்னுடைய தகவமைப்பு எப்படின்னு சொன்னாக்கா சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த மெதுவா சூடேறதுக்கு தகுந்தாற் போல அந்த தவளை தன்னுடைய உடல் வெப்பநிலைக்கு மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது அதால் பொறுத்து கொள்ள முடியாத போது அதுக்கு அப்பதான் உணர்வு ஒருங்கிறது இது நமக்கு ஒத்து வராத இடம், வெளியில ஜம்ப் பண்ணிடணும்னு நினைக்கும், முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஒரு சில காரியங்களை நாம் விட்டு விட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து ஜம்ப் பண்ணவே முடியாது. குறிப்பாக இணைக்கப்படுகிற விஷயத்துல வாழ்க்கையில பிரிக்கப்பட முடியாத ஒரு இணைப்புக்குள்ளாக நம்மை சிக்க வைத்துக் கொள்ளும் போது அல்லது இணைப்புக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதிக ஜாக்கிரதையாக இருக்குது. அதிக ஜாக்கிரதையாக இருக்குது. வெளியரங்கமாக பார்த்தா இந்த திருமண காரியத்தை குறித்து தான் சொல்லுகிறது என்பது நமக்கு தெரியும். என்றாலும் மனித உள்ளத்துக்குள்ளாக உலகத்துக்குரிய எத்தனையோ விஷயங்கள்ல நாம் இணைந்திருக்கிறோம். உளப்பூர்வமாக மனித உள்ளம் உலகத்தோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது. பல விஷயங்கள் எதெல்லாம் நீங்கள் உலகத்தோடு ஒத்து போவதற்காக உள்ளத்தில் நீங்க ஒப்புக் கொடுக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நாம் உலகத்தோடு பிணைக்கப்படுகிறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே நான் உலகம் தேவனுக்கு எதிரானதாக இருக்கிறது. நாம் உலகத்தோடு ஒத்து போகவே முடியாது. உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயல்பிலேயே நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருப்பதனாலே நாமே உலகத்தோடு ஒத்து போகணும்னு நினைச்சாலும் கூட அது இயலாத காரியமாக. ஒருவேளை நம்முடைய மாம்சீகமான நிலைமையிலே நாம் அதுக்கு இசைஞ்சு போகலாம். ஆனால் நடைமுறையில வரும் பொழுது அது நமக்கு நஷ்டங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் அதை நாம் சேர்த்துக் கொள்ள முடியாது. தன் வஸ்திரம் வெந்து போகாதபடிக்கு எவன் தன் மடியிலே நெருப்பை கட்டிக்கொள்வார். நெருப்பை கட்டிக்கிட்டு மடி வெந்து போகாம இருக்க முடியுமா? வஸ்திரம் வெந்து போகாம இருக்குமா? அது மாதிரிதான் நெருப்பை கட்டிக்கிட்ட மாதிரிதான் ஒரு விசுவாசி இந்த நிலைமைக்குள்ள ஆகும் போது அது எவ்வளவு ஒரு கஷ்ட வாழ்க்கையை, கஷ்டமான ஒரு நிலைமை அவனுக்கு கொடுக்கும். நிறைய விசுவாசிகள் பணத்தினாலோ திருமண வாழ்க்கையினாலோ அவர்கள் பல விஷயங்களுக்கு உலகத்துக்காக விட்டு கொடுத்து போய் அவங்க என்ன செஞ்சிடறாங்க? உருவ குத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக திருமணம் என்று வரும் பொழுது நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையினுடைய அனைத்து பக்திக்குரிய காரியங்கள் வெளிப்பட்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரொம்ப தீவிரமான பக்திமான்களாக விசுவாசிகளாக இருக்கலாம். நான் ரொம்ப வாலிப வயசுல இருக்கிற காலத்திலேயே என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாராக இருந்தவரிடத்துல நானும் அவருமாக அடிக்கடி பேசுவேன். ஐயா, ஒரு மனுஷன் திருமண காரியம்னு வரும்போது அவங்களுடைய எல்லா விஷயமே வெளியே வந்துருவாங்க. ஜாதி, பணம் மற்றுமாக அவங்களுடைய அனைத்து விஷயங்களும் திருமணம் சார்ந்த நிலைமையில என்னென்னலாம் அவங்களுக்கு ஆசாபாசங்கள், உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய காரியங்கள், அதுக்குன்னு உலகத்தினுடைய தேவைகள் எதுவுமே இருக்கக்கூடாது நான் சொல்ல வரல. ஆனால் அதை நோக்கமாக கொண்டு அதற்காக திருமண காரியத்தை தேடுகிறவர்கள், வாழ்க்கை துணையை தேடுகிறவர்கள் கடைசியிலே அதனாலே நஷ்டப்படுவார்கள். அதை முன்வைத்து அதன் பின்னாக எனக்கு தெரிஞ்ச பல விசுவாசிகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில அவங்க கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பது அவங்களுடைய மனதில் தீவிரமான எண்ணம் இருந்தாலும் வாழ்க்கையிலே உருவ குத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்க வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரன் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரொம்ப வரைஞ்சு சொன்னோம், பிரதர், அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது. நீங்க ஒரு விசுவாசி, நீங்க விசுவாசி தான் திருமணம் பண்ணணும்னு சொன்னோம்.
ஆனா அவருக்கு என்ன தெரியுமா, தங்களுடைய சமூகத்துல மாத்திரம்தான் திருமணம் பண்றது அவங்களுடைய வழக்கம். அதனால அவிசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டு கொடுத்து வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை. பணம் வரல, பணத்தை விட அவருக்கு அந்த இனம் முக்கியமா இருக்கு. பொதுவா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் பணத்தோட சேரும், இனம் இனத்தோட சேரும். அவருக்கு பணத்தை விட இனம் முக்கியமா இருந்தது. இன்னைக்கு அவருக்கு பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு, ஆனால் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்டு இருக்கிறாரு. பல முறை அந்த விஷயத்தை பேசினாலும் அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. ஆகவே ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு திருமண பந்தத்தை வைத்துக் கொள்வது என்பது ஒரு பொருத்தமற்ற காரியமாக இருக்கிறது. மேற்சொல்லி 5 காரியங்களை போலதான். இரண்டு எப்படி சேர்ந்து ஒன்னா இருக்க முடியும்? திருமண பந்தம் என்பது இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் சொல்வது அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க முடியும்? நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இங்கே அநேக வாலிபர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே உலகத்து மக்களை பார்க்கும் பொழுது இந்த உலகத்து மக்களுக்கும் நமக்கும் வேறுபாடெல்லாம் கிடையாது. நம்ம என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோங்கிறத விட மற்ற வேற என்ன விஷயம் இருக்குது? உலகத்து மக்களுக்கு வரக்கூடிய எல்லா தேவைகளும், பண தேவை இருக்குது, சரீர தேவைகள் இருக்குது, பசி, தாகம், களைப்பு எல்லாமே மற்றவங்களுக்கு மட்டும் மாதிரி தான் இருக்கு. நமக்கு வியாதி வருத்தங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, தேவைகள் இருக்கிறது. ஆனால் நமக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா, உள்ளார்ந்த நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை அவர்களோடு சம்பந்தப்பட்டது அல்ல. ஆனால் வெளியரங்கமான நிலைமையிலே நாம் அவர்களை போல ஒரு வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்று எண்ணி சிக்கிக்கொண்டால் அந்த சிக்குதல் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு செல்போன் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதா இருக்கட்டும், எல்லாமே நாம் மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் முயற்சிக்கிறோம். அத்தியாவசியத்துக்காக, தேவைக்காக அல்ல, தேவையின் பொருட்டல்ல, கௌரவத்தின் பொருட்டாக நாம் வாழ நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற நேரங்கள் எல்லாம் உலகத்துக்கு ஒத்தவர்களாக நாம் மாறி போகிறோம். ஒரு திருமணத்துக்கு போகிறோம், அங்கே நாம் உலகத்துக்கு ஒத்தவர்களை போல காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு திருமணத்தை நடத்துகிறோம், அப்போ உலகத்துக்கு ஒத்தவர்களை போல நம்முடைய இன மக்கள் மத்தியில், நம்முடைய மக்கள் மத்தியிலே அந்த வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைமையை காட்டுகிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம். இப்படி நடக்கிற ஒவ்வொரு நேரமும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் உலகத்துக்கு ஒத்தவர்களாக போகும் பொழுது நாம் இந்த உலகத்திலே நமக்கு தேவன் பிரித்திருக்கிற அந்த பிரிவினையிலிருந்து நம்மை நாமே வலுக்கட்டாயமாக ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு வரக்கூடியதாக, ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு தேவனுடைய நோக்கத்திலிருந்து நாம் வாழ முடியாதபடிக்கு வழிவிலக செய்யக்கூடியதாக. இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் வேத புஸ்தகத்தின் ஆபிரகாமுடைய வாழ்க்கையோடு ஒட்டி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் ஆபிரகாமை குறித்து பேசும்போது 19ஆம் அதிகாரம் யாரை குறித்து பேசுது? ரெண்டு பேர் விசுவாசியா? லோத்து விசுவாசியா? விசுவாசிதான். ஆனா கேள்வி கேட்டாலும் பிரதருக்கு ஒரு சந்தேகம், விசுவாசிதான். அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை நமக்கும் கொடுத்துருக்கு. சில விசுவாசிகளை பார்க்கும்போது, பிரதர் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனா வாழ்க்கையில திரும்ப கேட்கும் போது என்ன ஆகுதுங்களா, லோத்து விசுவாசியான்னு கேட்டா அது மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்கும் கொண்டு வந்து, சில நேரங்களில் மனிதர்களை குறித்து நமக்கு அப்படிப்பட்ட, விசுவாசிகளை குறித்து அப்படிப்பட்ட எண்ணம், சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை போய் விடுகிறது. எது அது அவங்களை கொண்டு போய் இணைச்சிருக்கிறது தான். எதோட அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்களோ அது அவர்களை உலகத்துக்கு ஒத்தவர்களாக காண்பிக்கிறது. உண்மையிலே லோத்து விசுவாசிதான். புதிய ஏற்பாடு நமக்கு அது ஆணித்தரமாக சொல்லாவிட்டால் நம்ம சொல்ல முடியாது. வேதம் திட்டமாக சொல்லுகிறது, நீதிமான் என்பதிலே ஆபிரகாமுக்கு லோத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அது மனித செயல்களினாலே உண்டானது அல்ல, விசுவாசத்தினால் உண்டானது. நமக்கு எப்படி ரட்சிப்போம் அப்படிதான் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு ரட்சிப்பு. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமை போலதான் லோத்து கர்த்தரை விசுவாசித்தவன் நீதிமான். ஆனால் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பக்கமான வாழ்க்கையை பாருங்க. 18க்கும் 19க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆதியாகமம் 18ஐயும் 19ஐயும் வச்சு பாருங்க. லோத்து எங்கே கொண்டு போய் தன்னை இணைத்துக் கொண்டார்? லோத்து சோதோமுக்கு போனதுக்கு எது காரணமா இருக்கும்?
உலகத்தின் கவர்ச்சி. திரளான ஆடு மாடுகள் இருக்கு, நல்ல மேய்ச்சல் நிலப்பகுதி வேணும், வருவாய் வேணும், மந்தை பெருகணும். விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல. எங்கிருந்து விட்டு பிரிகிறது? பிரிதலை பத்தி வேதம் சொல்லுது, ஒருமனப்பாட்டை பத்தி வேதம் சொல்லுது. கூடாத ஒருமனப்பாட்டை தான் நம்ம கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் ஒருமனப்பாடுங்கிறத பேசுறோம், ஆனா அந்த ஒருமனப்பாடு எங்க இருக்குது? அனனியாவுக்கு சப்பீராளுக்கும் கூட ஒருமனப்பாடு இருந்தது. அந்த ஒருமனப்பாடு ஆகாது. பிரிந்து போகுதலை பற்றி பேசுது. ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகுதலா? இல்லை, உலகத்தை விட்டு பிரிந்து வருதலை பற்றி தான் பேசுது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனார். இதுக்கு எதிரான ஒரு நிலைமையை நம்ம ரூத்தின் புத்தகத்தில் பார்ப்போம். ஆபிரகாம் லோத்தினிடத்தில் சொன்னதுக்கு ஒத்ததான ஒரு வார்த்தையை நவோமி ரூத்தினிடத்தில் சொல்லுகிறார். நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ எங்க போறியா அங்க நீ போ, நான் இன்னொரு பக்கம் போறேன். இதே மாதிரி ரூத்தினிடத்தில் நவோமியும் சொல்றேன், மகளே நீ என்னோடு வர வேண்டியது என்ன? நீ பிரிந்து நீ போ, நீ போய் உன் இனத்தாரோடு சேர்ந்து இன்னொரு திருமண வாழ்க்கையை பண்ணி நீ சந்தோஷமா இரு. என் கூட வந்து உனக்கு என்ன ஆக போகுது? நானே ஒரு கிழட்டு விதவையா இருக்கிறேன், என்னோட வந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக்கணும், என்னோடு வந்து உனக்கு என்ன சந்தோஷம்? நீ போ, நீ போய் உன்னுடைய இனத்தாரோட சந்தோஷமா இரு, உனக்கான நல்ல வாழ்க்கையை தேடிக்கொள். லோத் என்ன செய்தார்? லூத் என்ன செய்தார்? சொன்ன மாத்திரத்தில் லோத் என்ன செஞ்சிட்டாங்க? லோத் இத்தனைக்கு விசுவாசி. ஆனா விசுவாசி பாருங்க எங்க எப்படி லோத் என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? ரூத்தை போல சொல்லியிருக்கணும், நான் உன்னை விட்டு புரிந்து போவதை பற்றி மட்டும் பேச வேண்டாம். நான் வந்தது போது கூட வந்தது இந்த மந்தைக்காக அல்ல, திரளாக மந்தையை பெருக்கிக் கொள்ளணும், சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காக அல்ல. நீர் கண்டுகொண்ட அந்த தேவனை பின்பற்றுவதற்காக உங்களோடு கூட நான் வந்திருக்கிறேன். உண்மை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். உலக ஆஸ்தி எனக்கு அப்புறம், உலக ஆஸ்தியெல்லாம் எனக்கு பொருட்டல்ல. லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டான. நான் அதை குறித்து அடிக்கடி சிந்திப்பேன். மேய்ப்பர்களுக்குள்ளாக வாக்குவாதம் வந்ததுக்கு காரணம் முதல்ல மேய்ப்பர்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. இது ஒண்ணு, இது வேற, இது ஆவி, இது மாம்சம். விசுவாசியாக இருந்தவன் நீதிமான் லோத்து, ஆனால் அவன் மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். இன்னொரு பக்கம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யக்கூடாதபடி தீமைகள் ஒன்றுக்கொன்று விரோதமானவர்களை இச்சிக்கிறது, விரும்புகிறது. லோத்துக்குள்ளாக இருந்த விருப்பம் வேற, ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த விருப்பம் வேற. இது வெளிப்பட்டது எங்க வெளிப்பட்டதுன்னா மேய்ப்பர்கள். எஜமான எப்படி அப்படிதான் மேய்ப்பர் இருப்பார். இவன் யாருக்கு எஜமானாக, இவன் யார் எஜமானாக கொண்டிருந்தான்? தன் மாம்சத்துக்கு தன்னை விட்டு விட்டான். இவன் மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான். மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கும் போது அவனிடத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் மாம்சத்துக்குரியதான். மாம்சத்தை தான் கொண்டான். அப்புறம் அப்ப லோத்தினுடைய வேலைக்காரங்களுக்கு தெரியும் தன்னுடைய எஜமானுடைய விருப்பம் என்னன்னு. அது மாதிரிதான் அவங்க நினைச்சாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு ரெண்டு மேய்ப்பர்களுக்கு. சொத்து சம்பந்தமா இருக்கும், அவங்க மந்தையில இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமானதா இருக்கும். நீங்க எல்லாம் இத்தனை வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் எங்களையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு அநீதி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மந்தை மேய்ப்பர்களுக்காக என்ன பிரச்சனை? ஏன் உங்க ஆடுகளுக்கெல்லாம் மட்டும் முதல்ல தண்ணி காட்டுறீங்க, எங்க ஆடுகள்லாம் மட்டும் தண்ணி காட்டுறதுக்கு பின்னாடி தான் பண்றீங்க? என்ன பிரச்சனை வந்ததோ தெரியாது, ஆனா வாக்குவாதம் வந்துடும். உலகத்திலே மாம்சத்துக்குரிய காரியங்களை விரும்பியதுனாலே வந்த வாக்குவாதம். பிரிந்து போகும் நேரம் வந்த பொழுது வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்தி பிரிஞ்சு. அவர் தானே சொன்னாரு, நான் சொல்ல பிரதர், அவர் தான் சொன்னாரு. எத்தனை முறை இன்னைக்கு நியாயம் சொல்லிக்கிறேன், நான் மட்டும் பிரிஞ்சு போறேன்னு சொல்லுங்க. அவர் சொன்னாரு, அவர் தான் முதல்ல சொன்னது. அவர் சொன்னாரு, ரூத்துக்கு அப்படிதான் சொல்லப்பட்டது. உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொன்னாக்க நீங்க ரூத்தை போல பிரிஞ்சு போக மாட்டீங்க. பிரிவினையின் மனசு அவருக்குள்ள இருந்து பிரிந்து போகிறவன் தன் இச்சையின் பணியை செய்ய பார்க்கிறான்.
தன்னுடைய விருப்பம் போல வாழ மனசு இருந்ததுனாலதான் லோத்தால பிரிஞ்சு போக முடிஞ்சது. லோத்தினுடைய மனம் உலகத்தின் ஈர்க்கப்பட்டிருந்தது. உலகத்தை நோக்கி போனான். அவன் போன இடத்துல அவன் போய் சோதோமின் வாசலில் உட்கார்ந்தான். ஒரு நகரத்தினுடைய வாசல்ல யார் இருப்பான்? அந்த நகரத்தினுடைய முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க. அந்த பட்டணத்தினுடைய முக்கியஸ்தர்கள் எப்படி இருப்பாங்க? அப்ப அந்த பட்டணம் அங்க போய் ஒரு முக்கியஸ்தனாவே ஆயிட்டான். அந்நீரா போனவே அங்க உள்ள மக்களுக்கு ஒன்றுல ஒன்னா கலந்து இன்னைக்கு பட்டண வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஒருத்தன் ஆயிட்டாங்க. ஒரு புகழ்பெற்ற மேன்மைக்குரிய மக்கள் ஒருத்தனாக அவன் அங்க கருதப்பட்டான். வலுக்கட்டாயமாக அழிவில் இருந்து காக்கும்படிக்கு தேவனால் கரம் பிடித்து இழுத்துக் கொண்டு வரப்பட வேண்டிய நிலைமைக்கு அவன் தன்னை இணைத்துக் கொண்டான். தேவனுடைய அளவற்ற கிருபை கடைசி வரைக்கும் அவன் அழிந்து போகாமல் காக்கக்கூடிய கிருபையினாலே அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லியாக மாறினான். நெருப்போட நெருப்பா போயிட வேண்டியது. உலகத்தோடு ஒன்றா அழிவு. இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்குரியது, ஆக்கினைக்குள்ளானதாக இருக்கு. உலகத்துக்கு வரக்கூடியது தேவனுடைய கோபம். உலகத்துக்கு வரக்கூடிய தேவ கோபத்திலிருந்து தேவன் நம்மை வெளியே எடுப்பதற்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது அழிவிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும். நாம் மீண்டும் லோத்தை போல அழிவுக்குள்ளாகவும் அழிவை நோக்கியோ அல்லது அழிவுக்குரியவைகளுக்குள்ளாகவும் நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரியதாக இருக்கிறது. அதுக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், செல்வாக்கு இதெல்லாம் அது ஒருபோதும் அதுக்கு நிகராக. எவ்வளவுதான் ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தும் என்ன பிரயோஜனம்? அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தானே, மரித்த போது எங்க போனான்? நீ உலகத்தில் இருந்த போது உன் நன்மைகளை அனுபவித்தாய், அதை நினைத்துக்கொள். ஐஸ்வர்யவானுக்கு சொல்லப்படும். லாசரு துன்பங்களை அனுபவித்தான். துன்பங்களை அனுபவித்தான் சொன்ன அர்த்தம் விசுவாசத்தின் நிமித்தம் துன்பத்தை அனுபவித்தான். அவன் விசுவாசியா இருந்ததுனாலே அவன் துன்பங்களை அனுபவித்தான். துன்பப்பட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு, துன்பப்பட்டவங்க எல்லாம் பரவ போயிருவாங்க. இந்த உலகத்தில் நல்லா இருந்தவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிருவாங்க. அப்படியா? இல்லை. அவங்க ரெண்டு பேரையும் வேறு பிரித்ததான். தன்னுடைய வீட்டு வாசப்படியிலே கிடந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு உதவணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லாத காரணம் அவன் உலகத்துக்கு மனிதன். ஒரு விசுவாசியால் அப்படி இருக்க முடியும். அதுக்கு அப்ப என்ன தெரியுது? ஒரு விசுவாசி பணக்காரனா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பணம் அல்ல அந்த பிரச்சனை. அவன் விசுவாசியாக இல்லை. விசுவாசியாக இருந்திருந்தா தன் வீட்டு வாசலில் கிடக்கக்கூடிய அவனை லாஸ்ட் அவன் தனக்கு சமமா கொண்டு வந்திருக்க முடியும். அடிமையாக இருந்த ஒனேசிமுவை அடிமையாக அல்ல சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னது போல அந்த நிலைமைக்கு, அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்க முடியும். ஆனால் அவன் அதை அப்படி செய்யவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அவன் உலகத்து மனிதனாக இருந்தான். பின்னாடி எங்க போனான்? அவன் விசுவாசியாக இல்லாதனால நரகத்துக்கு போனான். இந்த உலகத்தில் நம்ம தரித்திர நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை இழந்துட்டு எதையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டால் கடைசியில விசுவாசத்துக்குரியவைகளை இழந்து போகும்போது இந்த உலகத்திலே நாம் பெரும் நஷ்டம், ஆவிக்குரிய நிலைமையில் அடையும். அதனால்தான் நாம சொல்லி இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கையில நாம் எதை நம்முடைய வாழ்க்கையில கட்டுகிறோமோ அது வெந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டுமானால் அது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கும், கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக இருக்கிறது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டுகிறது, அது மேல் கட்ட வேண்டும். அது மேல் கட்டாமல் கட்டுகிறது எல்லாம் சுயத்தின் மீது கட்டுகிறது. ஒன்னு கிறிஸ்துவின் மேல் கட்டணும், இல்லைன்னு சொன்னால் நாம் கட்டுகிறது கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்துவின் பேரால சொல்லி 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 கட்டிட்டு இருப்போம். கட்டுறதெல்லாம் கிறிஸ்துவின் பேர் இல்லை, ஆனால் எங்கே நான் சுயத்தின் மேல். மனுஷனுக்கு இது ஒரு தந்திரம். நாளைக்கு கர்த்தருக்கு ஆராதனைன்னு சொன்னான். சொன்னது கர்த்தருக்கு ஆராதனை, செஞ்சது விக்கிரக ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரின் பெயராலே
நாம் சொல்லி சொல்லி செய்கிறது எல்லாம் கர்த்தருக்கே ஆகாத காரியத்தை செய்து கொண்டு கர்த்தரின் பெயரை சொல்வது. எனக்கு இந்த 10 கட்டளைகளை விவரித்து பேசுற பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். 10 கட்டளைகளை நம்ம பார்க்கும்போது உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயா. எத்தனை முறை கர்த்தரின் பெயரால நம்ம சொந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு கர்த்தரின் பெயரை பயன்படுத்தும். அதெல்லாம் கர்த்தரின் பெயரை வீணிலே வழங்குவது. ஒரு நல்ல ஒரு காவல் அதிகாரியுடைய மகன், ஒரு நேர்மையான அதிகாரி. அவருடைய மகனோ அந்த ஊர்லயே பேர் போன ரவுடி. மக்கள் சொல்றாங்க, டே ஏண்டா உங்க அப்பா பேரை கெடுக்கிற, உங்க அப்பா எவ்வளவு நேர்மையான அதிகாரி இருக்காங்க, அவர் பேருக்கு கேடு, அவர் பேரை அவமதிக்காது, உன் பேரை சொன்னாலே உங்க அப்பாவுக்கு அவமானம். அது மாதிரிதான் ஒரு விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு விசுவாசிக்கு ஏற்ற நிலைமையில வாழலைன்னு சொன்னா அதுக்கான அவமானம் யாருக்குரியது? கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாயிருக்க. கர்த்தரின் பேரை சொல்லிக்கொண்டு நாம் உலகத்துக்கு ஒத்தவர்களாக வாழ்வோம் என்று சொன்னார் நம்மை உலகம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக பார்க்க முடியாது. நம்மை உலகத்துக்கு ஒத்தவர்களாக, உலகத்துக்குரியவர்களாகத்தான் உலகம் பார்க்க முடியும். நம்மளை ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக பார்க்க முடியும். அதனாலதான் பல நேரங்களில் நாம சொல்றோம் இல்லையா, பெயர் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் மட்டுமில்லை, ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட ரட்சிக்கப்படாதவர்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்களை பார்க்கும்போது இந்த உலகம் என்ன நினைக்குது, ஓ கிறிஸ்தவங்களும் இப்படிதான் போல. கிறிஸ்தவங்களும் அவங்க சர்ச்சைக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா எல்லாம் பண்ணிக்குவாங்க, நம்மளை கூட தான் எல்லாம் செஞ்சுக்குவாங்க. நம்ம கோயிலுக்கு போறோம், அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவ்வளவுதான். நம்ம சாமி கூட அவங்க இயேசு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு சாமி இயேசு சாமி, நமக்கு சாமி நம்ம சாமி. உலகம் இப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முறைகள், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை முறைகள் இல்லை. என்கிட்ட ஒரு சகோதரர் பேசினார், என்ன தெரியுமா, கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களை உலகத்துக்கு ஒத்தவர்களாக காட்டிக் கொள்வதற்காக இந்த மாதிரியான காரியங்கள் சொல்லுவாங்க. நமக்கு உள்ளான நிலைமையில தான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் தான் முக்கியம். புறம்பாக இருக்கக்கூடிய சரீர விஷயம் தான் முக்கியம் அல்ல. எதுக்கு சொன்னார் தெரியுமா? சில விஷயங்கள் சம்பிரதாயமான உலகம் சார்ந்த சடங்கு சார்ந்த காரியங்களை திருமண காரியங்களை செய்வது சம்பந்தமாக, வாழ்க்கையில பின்பற்றுவது சம்பந்தமாக பேச்சு வந்தது. அந்த நபர் தங்களுடைய சபையில பொட்டு வைக்கிறதுக்கும் அனுமதிப்பார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதுல 2 விதமான கருத்து வேறுபாடுகள். சில சடங்கு முறைமைகள் செய்கிறதுல, சில அடையாளங்களை தரித்துக் கொள்வதில் கருத்து வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுல எல்லாத்தையும் நான் சொல்ல போறது இல்லை. ஆனால் என்னன்னா, நம்மளை பார்க்கிறவங்களுக்கு நம்மளை சரீர பிரகாரமான ஒரு அடையாளம் முக்கியம் இல்லை. அது நீங்க ஒரு பொட்டு வைக்கிறதுனால உங்க விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பாதிப்புலாம் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை தான் பார்க்கிறார். கர்த்தர் விசுவாசத்தை தான் பார்க்கிறார். உலகம் எதை பார்க்குது? நீங்க நார்த் இந்தியா போய் பாருங்க. அங்க ஒரு பெண் தன்னுடைய நெற்றியில பொட்டு இல்லாம இருந்துட்டா போச்சு. நீங்க சபைக்கு போங்க, என்னவோ பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க, ஆனா இங்க வைக்க வேண்டியதை வச்சு அப்படி ஒரு கோடி எழுத்துட்டா போதும். உச்சியில வாவுல ஒரு பிடிச்சுதான் இருக்கும். இப்போ உலகத்துக்கு நாம் எப்படி காமிக்கிறோம்? ஒருத்தர் நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் இருந்தாங்க, ரொம்ப வருஷம் இருந்தாங்க. ஒருத்தர் சாட்சி பகிர்கிறார், நான் கிறிஸ்துவின் நிமித்தமாக எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய இனத்தார் மத்தியில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சாட்சி சொல்லிட்டு இருக்கிற போது இவர் இருந்து சொன்னார், என்ன சொல்றீங்க, நானா 10-15 வருஷமா நான் வட இந்தியாவில் இருந்திருக்கேன், எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இருந்தது, ஏன் அப்படி சொல்றீங்க? நான் கிறிஸ்தவன் யாருக்கும் சொன்னது இல்லையே, யாரும் கூட வேலை செய்யறவங்களுக்கு கூட தெரியாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தா அப்புறம் எப்படி இருக்கிறது கஷ்டம். அப்ப நம்ம யாருங்கிறத உலகம் அறிய முடியாதபடிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாலோ, கல்லூரிக்கு போனாலோ, வேலை ஸ்தலத்துக்கு போனாலோ, நாம் உலகத்துக்கு கொத்தவர்களாக நம்மளை காட்டிக்கொள்ளும் பொழுது உலகம் நம்மை அறிய முடியாது. உலகத்துக்கு வேறுபாடு இல்லை. ஏன்னு சொன்னால் நம்மளை உலகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே இப்படி செய்கிறார்கள். என்னைய எல்லாரும் கேள்வி பேசிடுவாங்க. நான் ஒரு விசுவாசம் தெரிஞ்சுட்டா எல்லாரும் என்னைய ரவுண்டு கட்டி ஓட்டுவாங்க. இந்த வார்த்தையை இந்த காலத்து மக்களுக்கு தகுந்த மாதிரி சொன்னா ஓட்டிடுவாங்க. ரவுண்டு கட்டி ஓட்டுன்னு ஓட்டிடுவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க.
கேவலமா போயிடும். விசுவாசனா எனக்கு உள்ளத்துக்குள்ளே விசுவாசிக்கிறேன், நான் அதெல்லாம் எனக்கு குறையும் இல்லை, நான் தான் விசுவாசிக்கிறேன். அது இவங்க மத்தியில எல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. கடைசியில நம்மளுக்கு அசிங்கமாக பேசுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க, நெய்யாண்டி பண்ணுவாங்க, நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. நம்மளா ஒதுக்கலைன்னா அவங்களா ஒதுக்குற அளவுக்கு வைக்கிறது தான் ஆண்டவர் அப்படி நம்மளை வேறுபடுத்திருக்கிறார். ஆகவே நான் நம்மை இந்த காரியங்களிலிருந்து நாம் காத்துக்கொள்வதற்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, புறப்பட்டு ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய், ஒரு விசுவாசி உலகத்தின் ஆக்கினையிலிருந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கிறார். உலகத்திலிருந்து தேவன் நம்மை வேறுபிரித்திருக்கிறார். நாமும் அதுபோல நம்மை அதிலிருந்து வேறுபிரித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில செய்ய வேண்டும். தேவன் செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய நமக்கான கடமை பொறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில உலகத்துக்குரியவர்கள் நடுவிலிருந்து நாம் வேறுபிரிக்கப்பட வேண்டும். உலகத்துக்குரிய மக்களோடு எதுவுமே நீங்க செய்யக்கூடாது, உலகத்தின் மக்களோடு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்ல, சொந்த பந்தங்களோடு சேர்த்து உறவு வைத்துக் கொள்வதோ, உறவுன்னு சொன்னா நட்பு. சிலர் இருக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் எங்க சொந்த பந்தத்தோட எந்த ஒட்டு உறவும் கிடையாது. அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், அவங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன், அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட்டா நான் போக மாட்டேன், எதுலையுமே நான் கலந்துக்கிறது இல்லை. நான் அன்னையில இருந்து கத்திரிக்காக நான் வைராக்கியமா வாழ்ந்திருக்கேன். அப்படி என்ன சொல்றது, மனுஷ பிரகாரமான இதெல்லாம் மனித வரமுறை. நான் அப்படிதான் அடிக்கடி பேசுறேன். ஆண்டவருக்கு இந்த உலகத்துல ஆவிக்குரிய கருத்து ஒற்றுமை இல்லாத ஒரு கூட்டம் சொன்ன யார் தெரியுமா? பரிசேயர்கள். ஆவிக்குரிய காரியங்கள்ல கருத்து ஒற்றுமையாக போகவே முடியாது. ஒரு விஷயத்துல கூட முடியாது. கண்ணாமண்ணான்னு திட்டுவார், மாயக்காரனே உனக்கு ஐயோ. மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ. விபச்சாரக்காரன் கூட சொல்லியிருக்கிறார். ஆனா கூட்டாக்க உடனே உடனே ஓடிடுவேன். எங்க வீட்டுல வெறும் சாப்பாடு கொடுக்குறோம், நீங்க வாங்க, நீங்க வருங்க, அனைவரை நீங்க போதவரை நீங்க வாங்க அப்படின்னா கூப்பிடுறவங்க பூரா பரிசே. உனக்கு எனக்கு ஒத்து போகாதுப்பா, உன்னோட தான் நான் வர முடியாது, உன் வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படியா சொன்னாரு. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் பேசினேன்னு நினைக்கிறேன். கலைஞர் சொல்லுவார் அடிக்கடி, ஆட்களோடு தான் கருத்தோடு தான் எங்களுக்கு மோதல், ஆட்களோடு மோதல் இருக்கு. உலகத்து மக்கள் கூட இப்படி சொல்லும் போது நம்ம இதுல புரிந்துட்டு இருக்க வேண்டாம். ஆவிக்குரிய சத்திய விஷயத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் உங்களோடு எங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் சிநேகிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்களோட நாங்கள் அன்பா இருக்கிறோம், உங்களோடு நாங்கள் வருவோம் போவோம். நீங்க எல்லாம் சர்ச்சைக்கு போயிட்டீங்களாமே, அப்ப நீங்க இன்னும் எங்களோட எல்லாம் கலந்துக்க மாட்டீங்க இல்லையா? அப்படி மக்கள் கேட்கிறவங்க இருக்காங்க. ஏன் தெரியுமா? துறவரத்தை மேற்கொள்கிறார். சமுதாயத்திலிருந்து தங்களை வேறுபிரித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த வேறுபிரிப்பு அல்ல. மற்ற மக்களோடு, நம்முடைய நண்பர்களோடு, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கணும். ஆனால் வாழ்க்கை முறை அவர்களோடு ஒத்து போகாது. உலகத்தில் இருக்க வேண்டும், ஆனால் உலகத்தான் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும். எனக்கு தமிழ்ல பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, அதை நான் சொல்லி முடிக்கிறேன். நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை, நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை நீரினோடு கூடி நின்று நீரில்லாதவாறு போல், பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பராபரன் பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டு இருப்பீரே. என்ன அருமையா! தண்ணீரை முளைச்சு வந்த தாமரையின் இலை தண்ணீர்ல இருந்தும் கூட தண்ணி ஒட்டாமல் இருப்பது போல இந்த உலகத்திலே வந்த பராபரன் உலகத்திலிருந்தும் உலகத்தான் அல்லாதது போல இருந்தார். அதுபோல அவருடைய பண்பு கண்டு இரு. யார் அந்த பராபரன்? உலகத்துக்கு வந்து உலகத்தான் அல்ல என்று சொன்ன ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மற்ற எந்த ஒரு அவதாரத்தை பற்றி நீங்க படித்தாலும் எல்லாம் உலகத்தோடு சம்பந்தப்பட்ட, உலகத்துக்காக தான். கடவுள் அவதரித்தார், எல்லாம் உலகத்தோடு சம்பந்தப்பட்ட. உலக இச்சைகளுக்கும் இன்பங்களுக்குமாக தான் கடவுளுடைய அவதரிப்பு இருக்கு. உலகத்துக்குரிய காரியங்கள்ல வேறுபிரித்துக் கொண்டு உலகத்தான் அல்லாதவராக உலகத்தில் இருந்த ஒரே ஒரு பராபரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பண்பு கண்டு இருக்கு.
நீங்களும் அது போல இருங்க. நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆனா இருக்கிறது இங்க, பிதாவே இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இவர்களை தீமை நின்று காத்துக்கொள்ளும். இங்க தீமைன்னு சொல்றது தீங்கல்ல, ஆபத்தல்ல, பாவம். இவர்களை தீமை நின்று காத்துக்கொள்ளும். நான் உங்களுடைய வசனத்தை உங்களுடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை நான் உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். பிதாவை நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். இனி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களை பாதுகாத்து நடந்தனுங்கிறதுக்காக நமக்காக ஜெபிக்கிறார். நமக்கு பரிந்து பேசக்கூடிய பிதாவின் சமூகத்தில் இருக்கிற ஒருவர் இருக்கிறாரு. நமக்குள்ளாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டி ஒருவர் இருக்கிறார். வழி இதுவே என்று நம்மை சுட்டி காண்பித்து நடத்தக்கூடிய இருக்கிறார். இதையும் மீறி நம்ம போகலாம். ஆகவே கடைசியாக சொல்லி முடிக்கிறார், அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய், இங்கேயும் கூட இந்த நடுவில் இருந்துங்கிற வார்த்தை என்னதுன்னா உலகத்துக்குள்ளிருந்து வெளியே வந்தது. அதே வார்த்தை தான் இங்கே சொல்லி, அவர்கள் உள்ளிருந்து நீங்கள் உங்களை பிரித்து கொண்டு போய் உங்களை காத்துக்கொள்ளும். அவர்களுக்குள்ளிருந்து நீங்கள் வெளியே வாங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வவல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு வாக்கு தத்துவம். அடுத்த வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியா, இப்படிப்பட்ட வாக்கு. அப்ப நாம் தேவனுக்குரிய பிள்ளைகள் என்கிற அந்த பாராட்டுதலை நாம் பெற முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக ஆனது ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வது ஒன்று. தேவனுடைய பிள்ளைகள் ஆனது என்பது விசுவாசத்தினால் ஆயிடலாம். ஆனால் பிள்ளைகளாக பிறந்தவங்க எல்லாமே நீ என் பிள்ளைன்னு சொல்லாத. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளைன்னே சொல்லாத. நீ உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கிறது. ஏன் பிள்ளையா பிறந்துட்டா மட்டும் போதுமா? பிறந்திருக்கு பாரு, அப்பா அம்மா பேர கேட்கிறது. பழமொழியெல்லாம் நம்ம நல்லா சொல்றோம், நான் தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவனுடைய பிள்ளைகள். அதை கேட்டு நடக்குங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வவல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடையே பூரணப்படுத்த, பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். நம்மை நோக்கி தான் சொல்லியிருக்கு. பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்துவோம். பரிசுத்தத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்வோம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய வாழ்வின் நெடுக எல்லா காரியங்களிலும் நம்மை வேறு பிரித்துக் கொண்டவர்களாக நம்மை காணப்பட வேண்டியதாக. நமக்கே தெரியும் எதெல்லாம் நமக்கு உலகத்துக்கு ஒத்ததாக இருக்கு. உலகம் என்னை உலகத்தின் பால் ஈர்க்கக்கூடியது எது? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நிலைமையில வித்தியாசமான காரியங்கள் இருக்கலாம். நம்மை நாமே அறிய முடியும். இது உலகத்துக்கு என்னை இணைக்கக்கூடியது, உலகத்தோடு அந்நிய நுகத்தில் என்னை பிணைக்கக்கூடியது, எனக்கு ஒத்து வராத நுகம். நான் ஏற்கனவே என்னுடைய நுகம் கிறிஸ்துவுக்கு, என்னுடைய கழுத்து கிறிஸ்துவின் நுகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருடைய கழுத்திலும் ஒரு நுகம் ஏற்கனவே பூட்டப்பட்டிருக்குது. கிறிஸ்துவோடு நாம் சேர்ந்து கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கும் சம்பந்தமே. நம்ம இங்கேயும் கழுத்தை கொடுத்துட்டு அங்கேயும் கழுத்து கொடுக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலைமையிலே பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க இங்கே ஒரு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெறும் அறிவுரை அல்ல, எச்சரிப்பும் கூட. இதுல நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி நீங்க நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த சாக்கியத்தை அனுமதிக்க முடியும். மாத்திரமல்ல, இங்க சொல்லி இருக்கிறதுல எது முந்தி வருது? ஆவியா சரீரமா? சரீரத்திலும் ஆவியிலும் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. மாம்சத்தை முந்தி சொல்லி ஆவியை பிந்தி சொல்லி. ஆவிக்குரிய காரியங்கள் தான் முக்கியம், மாம்சம்லாம் முக்கியம் இல்லை. மாம்சத்துல நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆரம்ப தொட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. முதல் நூற்றாண்டு தொடங்கினது, 2ஆம் நூற்றாண்டு தொடங்கினது, அப்ப இருந்து வந்துட்டு இருக்கு. அதுதான் நாஸ்டிசிசம். நீங்க சரீர பிரகாரமா எது செஞ்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆவிக்குரிய நிலைமை நீங்க விசுவாசியா இருந்தாலும், மனசுல நீங்க விசுவாசிங்கன்னா போதும். உலகம் நீங்க வெளிப்படையான வாழ்க்கையில் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். இன்றைக்கும் இந்த நிலைமையில மாம்சத்துக்குரிய சரீர பிரகாரமான காரியங்களுக்கு
முக்கியத்துவமே இல்லைங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆவியிலும் சரீரத்திலும் அல்ல, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாங்க. 2 வசனங்களுக்கு இதோட சம்பந்தப்பட்டு நான் சொல்றேன். 1 Corinthians 7:34. அதுபோல மனைவியானவனுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்க முடியும். சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். அப்ப விசுவாசி முதலாவது சரீரத்தை வந்து அர்த்தமா இருக்கக்கூடாது. சரீரத்துல அதுதான் பவுல் சொல்றாரு, ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்துவன் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று நான் நம்பியிருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு தக்கதாக எனக்கு முடியும். வாழ்ந்தாலும் சரி சத்தாலும் சரி சரீரத்தில் கிறிஸ்துவை மகிமைப்படுகிறது. எத்தனை பேர் வாழ்ற வரைக்கும் நல்லா விசுவாசம் வாழ்ந்துறாங்க. செத்ததுக்கு அப்புறமா அடக்கம் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க இந்து முறை அப்படிதான் அடக்கம் பண்ணோம் அப்படிலாம் செய்ய முடியாது. அவர் சர்ச்சுக்கு போனார், அதுக்காக நாங்க செய்ய முடியுமா? ஏன்னா அவர் உயிர் வாழ்ந்த காலத்தை எத்தனையோ பேர் சொல்லிருக்காங்க, என்னை அடக்கம் பண்ணும்போது கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணுவோம். ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க ஊட்டியில் இருந்தவங்க, அவங்க முஸ்லீம்ங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க, கருவூர்ல பக்கத்துல 50 கிலோமீட்டர் இருக்காங்க. அந்த சபையில அது வரைக்கும் அப்படி ஒரு அடக்க நிகழ்ச்சியை கிறிஸ்தவ முறைப்படி செஞ்சது கிடையாது. அவங்க அப்பதான் சரியான சீர்திருத்த உபதேசத்தை சத்தியத்தை கேட்கறாங்க எங்க மூலமா. அப்ப அந்த சபை ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, பிரதர் நாங்க இது மாதிரி, அவரே ஊழியக்காரரே சொல்றாரு, நாங்க இது மாதிரி கிறிஸ்தவ முறைப்படி எல்லாம் எதுவுமே செஞ்சதில்லை இது வரைக்கும், நீங்க எங்களுக்கு கொஞ்சம் வந்து அடக்க நிகழ்ச்சி செய்யுங்க. முத அந்த சபையில போய் கிறிஸ்தவ அடக்க முறைமை நாங்க நடத்துறோம். அவர் சொல்றாரு, எங்க சபையில எல்லா மக்கள்லாம் வருவாங்க பிரதர், ஆனா நல்லது கெட்டதுனாக்க எல்லாம் முறைப்படி எல்லாம் இந்த முறைப்படி தான் செய்வாங்க. ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்துவின் சரீரத்தினாலே மகிமைப்பட முடியும். அடுத்ததாக 1 Corinthians 6:20. இறைக்காக கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குரியவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். போதும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்க விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்குரிய சரீரத்தையும் ஆவியும் சொல்லிட்டு தேவனுக்குரியவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவன் நம்மை தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தம் என்று சொன்னாலே அதன் அர்த்தம் என்ன? தேவனுக்கென்று பிரித்தெடுக்கிறது. தேவன் நம்மை ரட்சித்ததே அவருக்காக நாம் இருப்பதற்காக, அவருக்குரியது என்பதை காட்டக்கூடியதாக. இது தேவனுக்குரியது. கழுத்தை அவுத்துட்டு வரும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை சீசர்கள் சொன்னாரு, இதை போய் அவுத்துடுவாங்க. யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருக்கு வேண்டியது, ஆண்டவருக்கு வேண்டியது. கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. இந்த வசனங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக்கும்படியாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுப்போம். இதுவரை காலமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் இந்த மாதிரியான காரியத்தை சிக்குண்டிருந்தால் கர்த்தருடைய பெரியான கிருபை நாடுவோம், அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம். மீள முடியாத சிக்கல்களுக்குள்ளாக, அந்நிய நுகங்களுக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பந்தங்களுக்கு ஒத்துப்போகாத காரியங்களுக்கு, ஒளிக்கும் இருளுக்கும் ஒத்துப்போகாத விஷயத்திலே நம்மை ஒப்புக்கொடாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோம், தீர்மானம் எடுப்போம். குறிப்பாக வாலிப வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்து ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உலகத்துக்கு ஒத்து விடக்கூடாது. விசுவாசிக்கு அவிசுவாசி ஒரு பங்கு இல்லை. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு கிருபை செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சுத்தம்